திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே. குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 2ஆம் திருமுறை 113வது பதிகம் சீர்காழி. சீர்காழி திருஞான சம்பந்த பெருமானின் அவதாரத்தலம். இறைவன் திரு பிரம்மபுரீஸ்வரர், இறைவி திரு அருள்மிகு திருநிலை நாயகி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், தலவிருஷம் பாரிஜாதம். இது தருமை ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்டது. 1வது பாடல். பொடி இலங்கும் திருமேனியாளர் புலியதளினர், அடியிலங்கும் கடலார்க்கு ஆடும் அடிகளிடம், இடி இலங்கும் குரல் ஓதம் மல்கை எரிவார்த்திரை, கடியிலங்கும் புனல் முத்தழைக்கும் கடல் காளியே. முற்றொழிப்பு காலத்தில் எல்லா உலகங்களையும் தன்னுள் ஒடுக்கி எஞ்சிய திருநீறு அதை தன் திருமேனியில் அணிந்து நின்ற கோலம் திருநீற்று கோலம். புலியதள ஆடையினர், புலித்தோல் ஆடை, திருவடியில் கடலார்க்க ஆடக்கூடிய இறைவன். வெற்றி களிப்பை காட்டுவது கடல்கள். இந்த கடல்கள் ஆர்க்க ஆடக்கூடியவன் திரு சீர்காழி பெருமான். அவன் உறையுமிடம் சீர்காழி. அங்கு கடல்கள் அதனுடைய அலைகள் இடி போல சத்தத்தை ஒலி எழுப்புமா. குரல் ஓதம்னா கடல்களில் அலைகள் முத்துக்களை மிகுதியாக கொண்டு வந்து சேர்க்குமா. அந்த கடல் அலை ஓசை இடி போல சத்தத்தை எழுக்கும்படி இருக்கக்கூடிய கடல் காலியே இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறார். 2வது பாடல். மயல் இலங்கும் துயர் மாசறுப்பான் அருந்தொண்டர்கள், அயல் இலங்க பணி செய்ய நின்ற அடிகளிடம், புயல் இலங்கும் கொடையாளர் வேதத்து ஒலி பொலியவே, கயல் இலங்கும் வயல் கழனி சூழும் கடல் காளியே. மயல் இலங்கும் துயர் மாசறுப்பான், மயக்கத்தை தரக்கூடிய பிறவி, குற்றத்தையே செய்யக்கூடிய. மாசுனா குற்றம், மயக்கம், இந்த உலக மயக்கம், பொருள்கள் மேலே மயக்கம், பெண் மயக்கம், பொன் மயக்கம்னு இந்த மயக்கத்தையே செய்யக்கூடியது இந்த பிறவி. இந்த பிறவி துயரை அறுப்பவன், கைமாறு வேண்டாத உயிர்களுக்கு அருள் செய்யக்கூடிய இறைவன். அவன் திருவடிகளுக்கு தொண்டு செய்யக்கூடிய அரும் தொண்டர்கள், அவர்கள் பணி செய்யும்படி இறைவன் வீற்றிருக்கின்றான் சீர்காழிப்பதியில் அப்படின்னு கேட்டு. புயல் இலங்கும் கொடையாளர்கள், அங்கே வேத ஒலிகளும் மேகம் போல கொடுக்கக்கூடிய கொடையாளர்களாம். அவங்களும் எப்படி பெருமான் கைமாறு கருதாது உயிர்களுக்கு அருள் செய்கின்றானோ அதுபோல் இந்த மேகங்களும் தன்னோட மழையை பொழிகிறதுக்கு எந்த விதமான கைமாறு நம்மகிட்ட எதிர்பார்க்காம திரு அருள் மழையை பொழியுது. அதுபோல் அங்கே அப்படி இருக்கக்கூடிய கொடையாளர்கள் உள்ள பதி திரு சீர்காழி அப்படின்னு கட்டுறாரு. 3வது பாடல். கூர் விலங்கும் கூர்வு இலங்கும் திரிசூல வேலவர் குலைக்காதினர், மார்பு இலங்கும் புரி நூல் உகந்து தம் மணவாளன் ஊர், நேர் விலங்கல் அணத்திரைகள் மோதன் தென் நெடும் தாரைவாய், கார்விலங்கள் என கலந்து ஒழுகும் கடல் காளியே. கூர்மை பொருந்திய திரிசூல கையில் ஏந்தியவர், குலைக்காது, மார்பில் முப்புரி நூல் வீற்றிருக்கக்கூடிய பதி திரு சீர்காழி. அங்கு திரைகள், கடல் அலைகள் மலை போல உயரமாக அலைகள் வீசுமா. அப்படி இருக்கக்கூடிய காளிப்பதியில் பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 4வது பாடல். குற்றம் எல்லார் குறைபாடு செய்வார் பழி தீர்ப்பவர், பெற்றம் நல்ல கொடி முன் உயர்த்த பெருமானிடம், மற்ற நல்லார் மனத்தால் இனியார் மறை கலையெல்லாம், கற்று நல்லார் பிழை தெரிந்து அழிக்கும் கடல் காளியே. இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் இறைவன். பாசங்கள் நீங்கி இருப்பதால் வினைகளிலிருந்து நீங்கி நிற்கக்கூடியவன், அந்த வினை குற்றம் இல்லாதவன், அப்படி குறைவில்லாத நிறைவுடையவன். இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இருக்கக்கூடியவன், குறைவில்லாத நிறைந்த நிறைவு. உயிருக்குரிய குற்றம் ஆணவமலம். இந்த ஆணவமலத்துங்கிற அந்த குறைபாட்டினை நீக்கி தன்னை அடைந்து இன்புறும்படி செய்யக்கூடிய இறைவன். உயிருக்குரிய குற்றமும் நீங்கணும், இந்த மயக்கத்தை தரக்கூடிய பிறவியும் நீங்கணும். அப்படி வழிபாடு செய்பவர்களுக்கே அந்த குற்றமும் பிணியும் நீங்கும். அப்படி உலகச்சார்போடு இருக்கக்கூடிய அந்த உயிர்களின் பழியை தீர்ப்பவர். இதற்காக இந்த பிறவி கொண்டு இந்த உடலும் கருவிகள் கரணங்களும் எதற்காக படைக்கப்பட்டதோ அதை செய்யாமல் உலகச்சார்பிலேயே இருப்பது பழி. அந்த பழியை தீர்க்கக்கூடியவன் காளிப்பெருமான். நல்லவர்கள் மனதாலும்
வாக்காலும் காயத்தாலும் பெருமானின் திருவடிகளை வழிபடக்கூடிய நல்லவர்கள். அவர்கள் மனதில் பெருமானை இருத்தி நாளும் அகபூஜை செய்யக்கூடிய இனியவர்கள். மறை கலைகள் வேதங்களையும் கலைகளையும் கற்ற நல்லார்கள். அவர்களுடைய குற்றம் அறிந்து அதை நீக்கக்கூடிய இறைவன் காளிப்பதியில் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார் 5வது பாடல். விருதிலங்கம் சரிதை தொழிலர் விரிச்சடையினார் எருதிலங்க பொலிந்தேறும் எந்தைக்கு இடமாவது பெரிதிலங்கும் மறைக்கிளைஞர் ஓத பிழை கேட்டலால் கருது கிள்ளை குலம் தெரிந்து தீர்க்கும் கடல் காளியே. மார்க்கண்டேயருக்காக யமனை உதைத்தது, தக்கன் வேள்வியை சிதைத்தது, முப்புறம் அசுரர்களை அழித்தது, சலந்தரனை தண்டித்தது, பிரம்மனோட தலையை கொய்தது, அந்தகாசுரனை அழித்ததுன்னு அந்த இறைவனோட வெற்றிப்பாடுகளை சொன்ன புராணங்கள் அதிகம். அதை சொல்கிறார். அப்படி புராணங்களை உடைய விரிசடை கடவுள் விடையேறி வரக்கூடிய அழகுடைய இந்த உயிர்களுக்கு தந்தையாக இருக்கக்கூடிய இறைவன் வீற்றிருக்கக்கூடிய பதி சீர்காழிப்பதி. அங்கு மறை கிளைஞர்கள், மறைகளை ஓதக்கூடிய மறை ஓதும் அந்தணர்கள் பிழை கேட்டலால் அவங்க அந்த மறைகளை ஓதும்போது ஏதாவது ஒரு தவறு விட்டு ஓதுங்கால ஏதோ ஒரு தவறு வந்தாலும் பிழைகள் வந்தாலும் அந்த கருது கிள்ளைக்குளம் அந்த கிளி கூட்டங்கள் பல காலம் அந்த மறைகளை ஓதுற அந்தணர்களை கேட்டு இருந்த அந்த கேள்வி ஞானத்தால் அந்த பிழைகளை தீர்த்து வைக்குமா. அப்படி இருக்கக்கூடிய காளிப்பதி அப்படிங்கிறது. பல காலமாக அந்தணர்கள் ஓத ஒரு தடவை பிழை வரும் பொழுது அதையும் அந்த கிளி கூட்டங்கள் பிழைகளை தீர்த்து வைக்கக்கூடிய காளிப்பதி அப்படின்னு பல காலங்களாக அங்கே அந்தணர்கள் மறை ஓதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். 6வது பாடல். தோடு இலங்கும் குலைக்காதர் வேதர் சுரும்பார் மலர் பீடு இலங்கும் சடைப்பெருமையாளர் கிடமாவது கோடு இலங்கும் பெரும் பொழில்கள் மல்க பெருஞ்சென்னல்லின் காடு இலங்கும் வயல் பயிலும் அம்தன் கடல் காளியே. தோடு ஒரு காதிலும் குலை ஒரு காதிலும் அணிந்திருக்கக்கூடிய அம்மை பாகர் அருட்கோலம். அம்மை பாகத்தில் தோடும் பெருமானுடைய பாகத்தில் குலையும் அணிந்திருக்கக்கூடிய அம்மையப்பர் கோலம், அதுவே அருட்கோலம். வேதங்களை அருளியவன் சுரும்பார் மலர் வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர்களை தன் திருச்சடையில் அணிந்திருக்கக்கூடிய பெருமை உடையவன். அவனுடைய இடம் கோடிலங்கும் தந்தங்களும் கடல் கரையில் நிறைய கொண்டு வந்து கடல் அலைகள் சேர்த்து இருக்குமா. சென்னல் விளையக்கூடிய வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சீர்காழிப்பதியே பெருமான் வீற்றிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறார். 7வது பாடல். மலை இலங்கும் சிலையாக வேகம் அதில் 3 அரித்து அலை இலங்கும் புனல் கங்கை வைத்த அடிகட்கு இடம் இலை இலங்கும் மலர் கைதை கண்டல் வெறி விரவலால் கலை இலங்கும் கணத்து இனம் பொழியும் கடல் காளியே. 8வது பாடல். முழுது இலங்கும் பெரும் பாருள் வாழும் முரண் இலங்கை கொன் அழுது இறங்க சிரம் உரம் ஒடுங்க அடர்த்து ஆங்கு அவன் தொழுது இறங்க துயர்த்தீர்த்து உகந்தார்க்கு இடமாவது கழுதும் புல்லும் மதில் புறமது ஆறும் கடல் காளியே. பாருள் இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆளுமைக்கு கீழே வைத்திருக்கக்கூடிய வலிமை உடையவன் இலங்கை கொன்ற ராவணன். முரண் அவனுடைய அந்த மாறுபட்ட எண்ணம். அதனால் கைலை மலையை பெயர்க்க நினைத்து தன்னுடைய உடல் வலிமையால் கைலை மலையை பெயர்க்கலான்னு நினச்சி அந்த முரண்பட்ட குணமுடைய ராவணன் மலைக்கு கீழே பெருமான் விரலால் ஊன்ற மலைக்கு கீழே அடர்த்து அழுது இறங்க வேண்டுனானாம். அந்த அவனுடைய தலையை மண்டையை கொண்டு ஒரு தலையை கிள்ளி அதில் வீணையாக்கி தொழுது இறங்கி அவன் துயர் தீர்க்கும்படி அழுது வேண்ட அவனுக்கு உகந்த அருள் செய்த காளிப்பெருமான். கழுதும் புல்லும், கழுதுனா வண்டு, புல்னா பறவை. வண்டுகளும் பறவைகளும் இசைந்து பாடி இருக்கக்கூடிய கடற்காளிப்பதியில் பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 9வது பாடல். பூவினானும் விரி போதில் மல்கும் திருமகள் தனை மேவினானும் வியந்து ஏத்த நீண்டார் அழலாய் நிறைந்து ஓவி அங்கே அவர்க்கு அருள் புரிந்த ஒருவர்க்கு இடம் காவியம் கண்ணி மடம் அங்கேர் சேர்க்கடல் காளியே. திருமகளின் தலைவன் திருமாலும் பூவினான் பிரம்மனும் வியந்து ஏத்த அவர்கள் வியப்புற்று நீண்ட அழலாய் நின்ற இறைவன் ஏத்த அவர்கள் போற்றி வழிபட்டு நிற்க அவர்களுக்கு வெளிப்பட்டு அருள் செய்த இறைவன். அவனுக்கு உரிய இடம் திரு சீர்காழியே அப்படிங்கிறார். அவர்களுக்கு நீண்ட அழலாய்
காட்சி கொடுத்து அவர்கள் போற்றி நிற்க அவர்களுக்கு அந்த வெளிப்பட்டு தோன்றி அருள் செய்த இறைவன் வீற்றிருக்கக்கூடிய பதி சீர்காழி அப்படிங்கிற 10வது பாடல். உரை நவின்றான் உடை வெட்டு உழல்வார் இருந்தவத்தார் முடை நவின்ற மொழி ஒழித்து உகந்த முதல்வனிடம் மடை நவின்ற புனல் கெண்டை பாயும் வயல் மலிதர கடை நவின்றம் நெடுமாடம் ஓங்கும் கடல்காழியே. சமன் சாக்கியர் உரை ஒழித்து சீர்காழிப்பதியில் இருக்கக்கூடிய இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இறைவன் உயிர் குற்றங்களையும் பிறவி குறைபாடுகளையும் நீக்கி மனதால் வழிபடக்கூடிய அடியவர்களும் வேதங்களை ஓதக்கூடிய மறையாளர்களும் மறைக்கிளைஞர்களும் இருக்கக்கூடிய அவர்கள் பிழைத்திருக்கக்கூடிய கிளிக்கூட்டங்களும் இருக்கக்கூடிய பதி காளிப்பதி. அங்கு வீற்றிருக்கக்கூடிய இறைவனை வணங்கி நம்மளுடைய பிறவி குற்றம் ஆணவ குற்றமும் பிறவி குறைபாடும் நீங்கலாம் அப்படிங்கிறார். 11வது பாடல். கருகு முன்னீர் திரை ஓதமாறும் கடற்காழியுள் உரகமாறும் சடை அடிகள் தம்பால் உணர்ந்து உறுதலால் பெருகம் அல்கும் புகழ் பேணும் தொண்டர்க்கு இசையார் தமிழ் விரகன் சொன்ன இவை பாடி ஆட கெடுமினைகளே. திருச்சிற்றம்பலம். கடல் சூழ்ந்த காளிப்பதி. அங்கு வீற்றிருக்கக்கூடிய சடைமுடி பெருமான் அவனுடைய அருள் செயல்களை உணர்ந்து வழிபடக்கூடிய அடியவர்கள். இந்த குறைவில்லாத நிறைவு பொருள், குறைவில்லாத அன்பு உடையவன், குறைவில்லாத பேரறிவு உடையவன், குறைவில்லாத இன்பம் உடையவன், குறைவில்லாத ஆற்றல் உடையவன், குறைவில்லாத அருள் திருவருளை உடையவன் அப்படின்னு அந்த பெருமானுடைய அருள் தன்மைகளை உணர்ந்து வழிபடக்கூடிய தொண்டர்கள். இசையால் திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன இந்த பாடலை பாடி ஆட கெடும் வினைகளே. நம்ம அது பிறவிக்கு காரணமாகி இந்த வினைகள் கெடும் அப்படிங்கிறது. வினைகள் கெட்டு பிறவி இல்லாது போகும் அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு திருநிலை நாய் உடனாய் உரையும் திரு பிரம்மபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.